இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் என்றாலே திருவிழா என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தேர்தல் என்றாலே வியாபாரிகளுக்கு இருட்டு நாளாக தெரிகிறது. இந்த நிலையை தேர்தல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் 100% வாக்களிக்கப்பட வேண்டும். எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல என்ற தாரகை மந்திரத்தோடு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் பறக்குமடை என்ற பெயரில வியாபாரிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா, தேர்தல் அதிகாரிகள் கடைகளை எப்போ பூட்டுவார்கள், பூட்டி விட்டு வீட்டுக்கு எந்த வழியாக செல்லுகின்றார்கள், வீட்டு வாசல் நின்று கொண்டு பணத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையான அத்துமீறல் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளுகிறது. அது அன்றைக்கு ஒரு நாள் மார்ச் 31 முதல் கட்டமா சென்னையில் வைக்கிறோங்க. அன்றைக்கு அடுத்த கட்ட போராட்டம் அதே 31 அறிவிப்போம். அதுக்கு அடுத்த போராட்டம் அதிலே அறிவிப்போம். தேவைப்படுமையானால் தமிழ்நாடு முழுவதும் கடை அடைப்பதற்கு வியாபாரிகள் தயாராக இருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதைதான் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டத்தில் தொடங்குகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை அரசியல் கட்சியினுடைய தலைமை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடம் வழங்கியிருக்கிறோம், எதிர்கட்சி தலைவரிடம் வழங்கியிருக்கிறோம். எந்த கட்சிகள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று சுற்றறிக்கை, அவர்கள் அறிக்கை தேர்தல் அறிக்கையில இடம்பெற வருகிறதோ அதன் பிறகு அது எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறோம்.